போதும், இங்கே நிறுத்துங்க. தேங்க்யூ. சார் நான் எதுவும் பண்ணல சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். சார் இங்க என்ன நடக்குது? ரிஷி, ரிஷி என்னாச்சு? நான் எதுவும் செய்யல சித்தி. சார் இவனை எங்க கூட்டிட்டு போறீங்க? போலீஸ் ஸ்டேஷன். இவன் மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஒரு பொண்ணு கிட்ட தவறா நடந்திருக்கு. நான் எந்த தப்பு பண்ணல சித்தி, சத்தியமா நான் எந்த தப்பு பண்ணல சித்தி. பிரியங்கா தான் போய் சொல்லிருக்கா சித்தி. நான் அப்படி செய்ய வேண்டியது ஆயிடுச்சு ரிஷி. ஏன்னா நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. நீ என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம், ஆனா நீ என்ன தள்ளி விட்டுருக்க கூடாது. நான் உன்கிட்ட அவ்வளோ கிட்ட வந்து நெருங்கின. ஆனா இப்ப பாத்தியா, நான் இப்ப போலீஸ் கிட்ட போக வேண்டியதாயிடுச்சு. அப்பதான் நான் என்னெல்லாம் பண்ணுவேன்னு அந்த பிரக்யாவும் தெரிஞ்சுக்க முடியும். ஐ எம் சாரி ரிஷி. என்ன நீ ரிஜெக்ட் பண்ணதுக்காக நீ இனிமேல் வாழ்க்கை முழுக்க ஜெயில தான் இருக்கணும். சரி, இவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இவன் ரொம்ப நல்ல பையன், அப்படியெல்லாம் பண்ணிருக்க மாட்டான். மேடம், ரேப் அட்டெம்ப்ட்னா என்னன்னு தெரியும்ல. அந்த பொண்ணே சொன்னா கூட இவனுக்கு ஜாமீன் கிடைக்காது. ஹை ப்ரொஃபைல் கேஸ். பொண்ணோட சித்தப்பா பெரிய அவரே வந்து எஃப்ஐஆர் எழுதியிருக்காரு. ரொம்ப கோமா வேற இருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னும் அவனை அரெஸ்ட் பண்ணலன்னு எங்களை ஃபோன் பண்ணி திட்டுறாங்க. ப்ளீஸ் எங்களை தயவு செஞ்சு வேலையை செய்ய விடுங்க. இவனை கூட்டிட்டு போறோம். சரி, இங்க பாருங்க, யாருன்னு என்கிட்ட சொல்லுங்க, நான் அவர்கிட்ட பேசி பாக்குறேன். இங்க பாருங்க, நீங்க என்ன பேசணும்னாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பேசுங்க. இப்ப எங்களை தடுக்காதீங்க, இல்லனா இது கூட இவனுக்கு எதிரா மாறிடும். சித்தி, உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்கல சித்தி. நான் எந்த தப்பு பண்ணல சித்தி. சித்தி, நான் எந்த தப்புமே பண்ணல சித்தி. உனக்கு எதுவும் ஆகாத ரிஷி. என்ன பாத்துட்டு இருக்கீங்க? அடியில இருக்கீங்க. இத பத்தி எதுவும் சொல்லிடாதீங்க சித்தி. இல்ல இல்ல, நான் சொல்லல. நீ அழாத. நான் போலீஸ் ஸ்டேஷன் வரேன். நான் யார்கிட்டயும் எதுவும் சொல்லல. நீ பயப்படாத. நான் போலீஸ் ஸ்டேஷன் வரேன். நான் உங்ககிட்ட பேசுறேன். உனக்கு ஒண்ணும் ஆகாது. நான் வரேன் ரிஷி. நான் வரேன். என்ன காப்பாத்துங்க சித்தி. நான் இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் போறேன். என்னோட பேக் காப்பாத்துங்க சித்தி. நான் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நீ டென்ஷன் ஆகாத. காலனில எந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் வராங்க பாரு. எப்பவுமே பொண்ணுங்களை வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பசங்களை வீட்டுக்குள்ளேயே வச்சுக்க வேண்டியதானே. பொண்ணை பார்த்ததும் மிருகங்களா மாறிடுறானுங்க. அவன் எந்த தப்பும் செய்யல. அப்ப போலீஸ் சும்மாவே வந்துட்டாங்களா? ஏதாவது பண்ணிருப்பான், அதனாலதான் கூட்டிட்டு போறாங்க. அவன் தப்பு பண்ணதை நீ பாத்தியா? இங்க பாருங்க, தேவையில்லாம அடுத்தவங்க வீட்டு விஷயத்துல மூக்க நுழைக்காதீங்க. முதல்ல உங்க வீட்டு பையன் ஒழுங்கா இருக்கானு போய் பாருங்க. நாலு முழுக்க பொண்ணுங்க படிக்கிற காலேஜே சுத்திட்டு இருக்கானுங்க. மது, நீ இதுல தலையிடாத. உன் வேலையை மட்டும் நீ பாரு. நான் என் வேலையை மட்டும் தான் பாத்துட்டு இருக்கேன். நான் எந்த வீட்டுல வேலை செய்யறனோ அந்த வீட்டு வேலையை ஒழுங்கா பாத்துட்டு இருக்கேன். மது, ப்ளீஸ் எதுவும் பேசாத. இல்லக்கா, இல்ல. இவங்களுக்கு இன்னும் பதில் பேசாம இருந்தா இவங்க நல்லா நம்ம தலைமையில உட்காந்து ஆடுவாங்க. இவங்களுக்கு இப்படி பேசுறதே வழக்கமா போச்சு, தேவையில்லாம பேசிக்கிட்டு. சரி, நான் போலீஸ் ஸ்டேஷன் போறேன். வீட்ல யார்கிட்டயும் எதுவும் சொல்ல வேண்டாம். நான் ரிஷியோட வரேன். சரிங்கக்கா, பாத்து போங்க. அப்புறம் நீங்களாம் எதுக்காக இன்னும் இங்க நின்னுட்டு இருக்கீங்க? போய் உங்க வேலையை பாருங்க, போங்க. வேர் இஸ் இன்ஸ்பெக்டர் அஜய்? அவர் எங்க இருக்காருன்னு சொல்றீங்களா? நான் வந்துட்டேன், கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். அந்த பையன் எங்க? நீங்க கொஞ்சம் அமைதியா ரிஷி, இருங்க. எதுக்காக இன்னும் அரெஸ்ட் பண்ணாம இருக்கீங்க? இன்ஸ்பெக்டர் நீரஜ் போயிருக்காரு. இந்த வார்த்தையை 4-5 வாட்டி கேட்டுட்டேன். 8 மணிக்கு கிளம்பி இருக்காரு. இங்க இருந்து ரிஷியோட வீடு 20 நிமிஷம் தான் ஆகும். இந்நேரம் வந்திருக்கணும். அரெஸ்ட் பண்றதுக்கு 10 நிமிஷம், திரும்ப வரத்துக்கு 20 நிமிஷம், 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆனாலும் 9 மணிக்கு அவங்க இங்க வந்திருக்கணுமே. 9:30 மணி ஆகுது, ஏன் இன்னும் வரல? நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. பொறுமையா இருங்கன்னா என்ன அர்த்தம்? வாங்க, வந்து உட்காருங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க, வந்து உட்காருங்க. வாங்க உட்காருங்க. என்ன விளையாட்ட போச்சா? சில சமயங்கள்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்கள அரெஸ்ட் பண்ண விட மாட்டாங்க. தெருவுல கூட்டம் சேர்ந்துரும். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அரெஸ்ட் பண்ண விட மாட்டாங்கல்ல. அப்ப எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் அனுப்பி இருக்கலாமே. அவன் என்ன டெரரிஸ்டா எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் அனுப்புறதுக்கு? எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் அனுப்பணும்னா பர்மிஷன் வாங்கணும் சார். யாரோட பெர்மிஷன் வேணும்னு சொல்லுங்க, நான் ஃபோன் பண்ணி கேக்குறேன். அவங்க டெரரிஸ்ட விட மோசமானவங்க. ஹார்ம்ஃபுல் ஃபார் சொசைட்டி. அவங்கள சுட்டு தள்ளணும். நீங்க என் கூட வாங்க, அவனை அரெஸ்ட் பண்ணுங்க. இருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் நீரஜுக்கு ஃபோன் பண்ணி அங்க இருக்கிற சிச்சுவேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ, சொல்லுங்க நீரஜ், அங்க சிச்சுவேஷன் என்ன? ஓகே, அந்த பையனை அரெஸ்ட் பண்ணிட்டீங்கல்ல? சரி, ஓகே, வாங்க. நீரஜ் கிட்ட பேசிட்டேன். அந்த வீட்டில் ஏதோ ஒரு லேடி இருந்தாங்களா, அவனோட ரிலேட்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன். அவனை தடுக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா பையனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம். 10 நிமிஷத்துல வந்துருவான். டோன்ட் வரி. என்னாச்சு ரிஷி? நம்புங்க, நான் எந்த தப்பும் பண்ணல. சார், இவனை எங்க கூட்டிட்டு போறீங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. ரேப் அட்டெம்ப்ட் கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. ரிஷி அப்படிப்பட்ட பையன் இல்ல. ஆனா அவனுக்கு தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வந்துட்டு இருக்கு. பொண்ணோட சித்தப்பா பெரிய ஆளு.
அவரே வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காரு. அவர் ரொம்ப கோவமாவும் இருக்காரு. பாட்டி கிட்ட இத பத்தி எதுவும் சொல்லிடாதீங்க சித்தி. இல்ல 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 நான் சொல்லல. ஹலோ சரிதாம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க இருந்து கிளம்பிடுவோம். அது என்னன்னா உங்க 2 செல்ல பொண்ணுங்க இருக்காங்களே, அவங்க 2 பேரும் சரியான மறந்தீங்க. எதையாவது மறந்துடுறாங்க. அப்புறம் அவங்க காலையில இருந்து எதுவுமே சாப்பிடலையா, அவங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொடுத்துட்டு நான் கிளம்பிடுறேன். அப்புறம் ஒரு விஷயம், நான் உன் செல்ல பொண்ணுங்களை சாப்பிட வச்சு பாத்துக்கிற மாதிரி நீ என்னுடைய பேரனை நல்லபடியா பாத்துக்க. என்ன, அவனுக்கு பாசமா சாப்பாடு கொடுக்கணும். அவனை நான் பாக்கும்போது அவன் உன்னை பத்தி பாராட்டி பேசணும். அந்த அளவுக்கு பாராட்டி பேசணும். அதை கேட்டு நான் பொறாமப்படணும். நான் பாத்துக்கிறேன். சரிதாம்மா, அத டைனிங் டேபிள்ல ஒரு பேப்பர்ல நான் பிரியங்காவோட சித்தப்பா நம்பரை எழுதி வச்சிருக்கேன். அது அங்க இருக்கான்னு பாருங்க. பாக்குறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு. இங்க எதுவும் இல்லையே. அம்மா எங்க வச்ச? அங்கதான் பக்கத்துல இருக்கோம், நீங்க கொஞ்சம் பாருங்களேன். அட, இங்க எங்கேயும் என் கண்ணுக்கு தெரியலையேம்மா. அது சரி, அவரோட நம்பர் உனக்கு எதுக்காக வேணும்? இல்ல சும்மாதான், நான் அந்த நம்பரை போன்ல சேவ் பண்ணணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். எப்போது தேவைப்படும்ல, அதுக்குதான். அது கிடைக்கலன்னா பரவாயில்ல. சரி 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 பிரக்யா, நேர்ல பார்த்து மத்தத பேசிக்கலாம். ஓகே. நம்பர் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவர்கிட்ட நான் பேசுறேன். அவர் பொண்ணு எப்படிப்பட்டவன்னு நேரடியா அவரை பார்த்து சொல்றேன். அவளை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகணும்னு அவர்கிட்டயே சொல்றேன். ரிஷி நிச்சயமா எதுவும் செஞ்சிருக்க மாட்டான், எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவன் நிச்சயம் போய் சொல்ல மாட்டான். ஆமா இன்ஸ்பெக்டர், நான் அதே பொண்ணுதான். ரிஷி என்கிட்ட ஒரு பொண்ணோட டிக்னிட்டிய, அவளோட மாடஸ்டி, அவளோட மரியாதை எல்லாத்தையும் அசிங்கப்படுத்திட்டான். இவனால நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன். என்னோட லைஃப், என்னோட கரியர், நான் எல்லாத்தையுமே இழந்துட்டேன். இதெல்லாம் இவன் என்ன கட்டாயப்படுத்தி, அதுக்கு பதிலா அவன் என்ன கொன்னு இருக்கலாம். சோ பாட்டி சொல்றாங்க, தனக்கு தானே சந்தோஷப்பட்டா சந்தோஷம் கம்மியாயிடுமா. அதனால நீ அதை என்கிட்ட சொன்னா சந்தோஷம் இன்னும் அதிகமாயிடும். யூ கேன் ஷேர். என்னாச்சுன்னு சொல்லு. ஓ மை காட், உன் கண்ணத்துல இது என்ன காயம்? இந்த காயம் எப்படி வந்துச்சு? உண்மையை சொல்லட்டா? Of course. நீ நம்ப மாட்ட, ஆனா நீ யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சொல்லு. நான் சொல்லல, ஆனா என்ன ஆச்சுன்னு சொல்லு. உனக்கு அப்புறம் சித்தப்ஸ்க்கு தான் இந்த விஷயம் தெரியும். அவர் இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு ப்ராமிஸும் பண்ணிருக்காரு. நீயும் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணு. ப்ராமிஸ். நானும் இதை யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். எங்க அவன்? ஹலோ. எப்பா அபி, என்ன விஷயம் தான் சொல்ல. எதுவுமே சொல்லாம இருந்தா எப்படி? நீ சொல்லாம இருந்தா நான் இன்னும் டென்ஷன் ஆயிடுவேன். அதான் விக்ரம், நான் உன்கிட்ட சொன்னல எதுவும் இல்லைன்னு. நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன். ஐ வில் டாக் டு யூ லேட்டர். ஓகே, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. நான் அப்புறம் பேசுறேன். அபி, இவர் இப்படி இருக்காருன்னா பொண்ணோட நிலைமை என்னன்னு தெரியல. நான் கீழே விழுந்துட்டேன். வாட்? ஆமா, சித்தப்பா முன்னாடி விழுந்துட்டேன். நான் விழும்போது அவர் பார்த்துட்டாரு. இட்ஸ் சோ எம்பாரசிங். அதனால நான் யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு அவர்கிட்ட சொன்னேன். ஆர் யூ ஷூர் இது நீ விழுந்ததுனால தான் இந்த காயம் வந்துச்சா? அப்புறம் இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால காயப்பட்ட என்னோட முகத்தை மேக்கப் போட்டு மறைச்சுக்க போறேன். லிசன், ஐ அம் சோ சாரி. ஆனா நீ ஃபீல் பண்ணாத. யோர் சீக்ரெட் இஸ் மை சீக்ரெட். நான் இதை யார்கிட்டயும் சொல்லவும் மாட்டேன். இது யாருக்கும் தெரியும் தெரியாது. ஓகே, இட்ஸ் பிட்வீன் மீ, யூ அண்ட் டாட். டேக் கேர். குட் நைட்.
சார் நான் எதுவும் பண்ணல சார். வாயமடு. இவன் தான் அவனா? ரிஷி. உன்னை எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்கோன்னு தெரியுமா? சார் நான் எதுவும் பண்ணல சார். இரு சொல்றோம், எல்லாத்தையும் சொல்றோம். உள்ள தூக்கி போடுங்க இவனை. சார் நான் எதுவும் பண்ணல சார். எல்லாத்துக்கும் அவதான் காரணம் சார். அவ என்ன நெருங்கும் போது அவளை தடுத்த சார். சார் ப்ளீஸ் என்ன விட்டுடுங்க சார். சார் எங்க பாட்டி வயசானவங்க சார். அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அது அவங்களால தாங்கிக்க முடியாது சார். சார் நான் எதுவும் செய்யல, என்ன விட்டுடுங்க சார். இவனை கூட்டிட்டு போங்க, இல்ல என் கையாலேயே செத்து போயிடுவான். சார் ப்ளீஸ். அடி வாங்கி சாவ போறியா? போ. சார் என்ன ஜெயில போட்டுறாதீங்க, லைஃப் ஸ்பாயில் ஆயிடும் சார். ஒரு பொண்ணோட லைஃப ஸ்பாயில் பண்ணிருக்க, உன் லைஃப் ஸ்பாயில் ஆயிடும்னு கவலைப்படுற? உன்னை லாக்அப்ல இல்ல திகார் ஜெயில போட போற பாரு. சார் ப்ளீஸ் சார். சார் என்ன விட்டுடுங்க சார். நீ கொஞ்சம் மெதுவா பேசு. பொண்ணோட சித்தப்பாவுக்கு கேட்டதுன்னு வையே. நான் அடிக்கிறத விடு, ஆனா அந்த ஆளு உன்னை முதல்ல அடிப்பான். அப்புறம் அந்த ஆளை என்னால தடுக்க கூட முடியாது. இப்படி கண்ணீர் சிந்தறதுனால எதுவும் நடக்க போறது இல்ல. இனிமே உன் வாயில இருந்து ஒரு வார்த்தை வந்தா கூட சத்தியமா சொல்றேன், இவனை முதல்ல கொண்டு போங்க. சார் ப்ளீஸ் சார், நான் எதுவும் செய்யல சார். சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் ரிஷியோட அரெஸ்ட் பண்ணிருக்கீங்கல்ல, அந்த பையனோட சித்தி. நாங்க ஒரே வீட்ல தான் இருக்கோம். அதாவது அவன் பாட்டி என்னோட அம்மா மாதிரி. அப்புறம் எனக்கு ரிஷிய பத்தி நல்லா தெரியும். அவன் ரொம்ப நல்ல பையன் சார். தப்பெல்லாம் எதுவும் செய்யற பையன் கிடையாது. நீங்க தெரியாம அவனை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. அவன் ரொம்ப நல்ல பையன் சார். அவன் போய் கூட சொல்ல மாட்டான். இங்க பாருங்க மேடம், ஃபேமிலியோட ஃபீலிங்ஸ பத்தி எங்களால புரிஞ்சுக்க முடியும். எல்லாருமே தன்னோட பையனுக்கு ஒன்னும் தெரியாது, நல்லவன் தான் நினைப்பாங்க. இன்னசென்ட், பொய் சொல்ல மாட்டான், அப்படிதான் இருப்பாங்க. ஆனா வீட்டுக்கு வெளியில எப்படி இருக்காங்க சொல்லுங்க? அது உங்களுக்கு எல்லாம் தெரியாது, ஆனா எங்களுக்கு தெரியும். அப்புறம் நாங்க தவறான ஆளுங்க யாரையும் பிடிக்க மாட்டோம். நீங்க தப்பா வேலை செய்றீங்கன்னு நான் சொல்ல வரல சார். நீங்க செய்யறது சரிதான். அதுக்காக நீங்க செய்யறது எல்லாமே கரெக்ட்னு சொல்லிட முடியாதே. அதுதான் நான் உங்களுக்கு சொல்றதுக்கு முயற்சி பண்றேன். நீங்க இந்த ஒரு தடவை தப்பு பண்ணிட்டீங்க. இன்னசென்ட் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. அவன் ரொம்ப நல்லவன். அவன் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டான்னு என்னால நிரூபிக்க முடியும். இங்க பாருங்க, நீங்க இங்க இப்படி நிரூபிக்கிறதுனால இங்க ஒன்னும் நிரூபணம் ஆகாது. இது போலீஸ் ஸ்டேஷன். இங்க எல்லாமே சட்டப்படி தான் நடக்கும். ஒருவேளை சட்டம் தன்னோட வேலையை ஒழுங்கா செய்யல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு நல்ல லாயரா பாருங்க. கோர்ட்ல ரிஷி நல்லவன்னு சொல்லட்டும், அவன் நிரபராதின்னு சொல்லட்டும், அதுக்கப்புறம் நாங்க விட்டுறோம். மத்தபடி எங்களால எதுவும் செய்ய முடியாது. பிரமோத், இங்க வாங்க. சொல்லுங்க சார். போய் அபிஷேக் மெஹரா கிட்ட சொல்லுங்க, அந்த பையனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாச்சுன்னு. லாக்அப்ல இருக்கான்னு சொல்லுங்க. சார் அந்த பையனை கூட்டு வந்தாச்சு. அவனை லாக்அப்ல வச்சிருக்கோம். நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுப்பா. நீ பிரியங்காவை நல்லபடியா பார்த்துப்பேன்னு. சரி, என்ன ஜெயில போட்டுறாதீங்க சார். நான் எந்த தப்பு பண்ணல சார். என்ன ஜெயில போட்டுறாதீங்க சார். லீவ் மை ஹேண்ட். நீ அவகிட்ட எதுவும் சொல்லக்கூடாது. லீவ் மை ஹேண்ட். சார் நான் எந்த தப்பு செய்யல சார். சார் சார் தைரியம் இருந்தா ஒரு பொண்ணு மேல கை வைப்பேன். சொல்லு, எந்த பொண்ணா இருந்தாலும் அவன் மேல கை வச்சிருவியா? சொல்லுடா சார். சொல்றீங்க சார். சார் நான் எந்த தப்பு செய்யல சார். சார் சார் சொல்றதை கேளுங்க. ஓ மை காட், அவரை பிடிங்க சார். நாங்க பாத்துக்கறோம் சார். கேளுங்க சார். சார் ஒரு நிமிஷம் விடுங்க. சொல்றீங்க ப்ளீஸ். இப்படி வாங்க. விடுங்க சார். போங்க சார், போங்க. ஹாய்க்கா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ உனக்கு ஏதாவது நல்ல லாயர் தெரியுமா? அதாவது உன் ஆபீஸ்ல இந்த மாதிரி நிறைய பேரை பார்த்திருப்பல. உனக்கு தெரிஞ்ச நல்ல லாயர் யாராவது இருக்காங்களா? இருக்காங்க. ப்ளீஸ் எனக்கு அந்த நம்பர் அனுப்பி வையேன். அக்கா ஒரு நிமிஷம். ஒன்னும் ப்ராப்ளம் இல்லையே. நீங்க ஏன் லாயர் நம்பர் கேக்குறீங்க? ஆக்சுவலி என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தி, அவளோட பையன், அவனுக்கு ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதான் லாயர் தேவைப்படுதா? ஓகே, நான் நம்பர் அனுப்பி வைக்கிறேன். தேங்க்யூ so மச். அக்கா இதுக்காக லாயர் நம்பர் கேக்குறாங்க. அக்கா ஏதாவது பிரச்சனையில இருக்காங்களா? அப்படி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லிருப்பாங்களே. லாயரோட நம்பர் எஸ். மிஸ்டர் ஜோஷி.
ஒரு நல்ல லாயரால தான் ரிஷியை காப்பாற்ற முடியும். முதல்ல அவர்கிட்ட பேசுவோம். அதுக்கப்புறம் அந்த பிரியங்காவோட சித்தப்பா கிட்ட பேசணும். அவரோட அண்ணன் பொண்ணு எப்படிப்பட்டவன் அவருக்கு தெரியணும். இல்லைன்னா அவங்க இப்படிதான் ரிஷியை தொந்தரவு பண்ணிட்டே இருப்பாங்க. என்ன பண்றீங்க சார்? உங்களோட ப்ராப்ளம் தான் என்ன? நீங்க இந்த மாதிரி பண்றதுனால எங்களுக்கு எந்தெந்த பிரச்சனை வரும்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? பிரியங்காக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அவளை பத்தி யோசிச்சீங்களா? அவளோட நிலைமைய பத்தி யோசிச்சு பாத்தீங்களா? உங்களோட தங்கச்சிய பொண்ணா இருந்தா இப்படிதான் பேசுவீங்களா? அந்த பையன் பிரியங்காவை கட்டாயப்படுத்தி இருக்கா. சார், பையனோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. மோசமானவன் நிலைமை மோசமா தான் இருக்கும். ரொம்ப அடிபட்டிருக்கா என்ன? அப்படிதான் நினைக்கிறேன் சார். ஆனா அவன் சாக மாட்டான். சரியா? இங்க பாருங்க சார், நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களோட ஃபீலிங்ஸ் எங்களுக்கு புரியுது. பையன் மோசமானவன் தான். ஆனா நாம எல்லாத்தையுமே சட்டப்படி தான் சார் செய்ய முடியும். அதை மீறி நம்ம எதையும் செய்ய முடியாது. உங்களோட கோபம், வலி எல்லாமே எங்களுக்கு புரியுது. ஆனா நீங்க இப்படி பண்றதுக்கு எங்களால அனுமதிக்க முடியாது சார். அதுவும் என்னோட ஸ்டேஷன்ல நிச்சயமா முடியாது. எங்களுக்கும் பொண்ணு தங்கச்சி எல்லாம் இருக்காங்க. ஆனா அதுக்காக உங்க பொண்ணு தங்கச்சிகளுக்கு இந்த மாதிரி நிலைமை ஏற்பட்டா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்காதீங்க. எங்களுக்கும் தான் கோபம் வருது. ஆனா சட்டத்தை எங்களால மீற முடியாது. அவனுக்கு சட்டம் தண்டனை கொடுக்கும். அதே மாதிரி சட்டத்துக்கு விரோதமா நீங்க நடக்கிறத என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. எஸ் சார். இன்ஸ்பெக்டர் இங்க இருந்தாரு. அவர் எங்க போனாரு? நீங்க இங்க உட்காருங்க, நான் கூட்டிட்டு வரேன். உட்காருங்க. சார், ரிஷியோட சித்தி உங்களை பார்க்கணும்னு வந்திருக்காங்க. போங்க, போய் பேசுங்க. எஸ் சார். பிரமோத் சார், சாருக்கு காஃபி சொல்லு போ. சரிங்க சார், நான் கொண்டு வரேன். ஹலோ சார், அது அந்த அந்த இன்ஸ்பெக்டர் தான் சொன்னாரு லாயர் கிட்ட பேச சொல்லி. நான் லாயர் கிட்ட பேசிட்டேன் சார். அவரு பெயில் கிடைச்சிரும்னு சொன்னாரு. ஏன்னா நீங்க சந்தேகத்தின் பேர்ல தான் ரிஷிய அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. அவனுக்கு அவ்வளவு ஈஸியா பெயில் கிடைக்காது. ஏன்னா பெயில்ல ஜட்ஜோட சைன் வேணும். அப்புறம் இந்நேரத்துக்கு கோர்ட்டும் க்ளோஸ் ஆயிடும். எனக்கு தெரியும் நாளைக்கு வரைக்கும் பெயில் கிடைக்காதுன்னு. நான் ரிஷிய மட்டும் ஒரு தடவை பார்க்க விரும்புறேன். அவன் ரொம்ப நல்ல பையன். ராத்திரி வரைக்கும் அமைதியா தான் இருப்பான். லாக்அப்ல அவனை போய் நான் ஒரு தடவை பார்த்தேன்னா அவனுக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும். இங்க பாருங்க, உங்களால பார்க்க முடியாது. விசிட்டிங் ஹவர்ஸும் முடிஞ்சிருச்சு. விசிட்டிங் ஹவர்ஸ் முடிஞ்சிருச்சுன்னு எனக்கும் தெரியும். நான் அவன் கூட உட்கார்ந்து பேசணும்னு கேட்கல சார். ஜஸ்ட் 2 நிமிஷம் அவனை பார்த்தா போதும்னு சொல்றேன். அப்பதான் அவனுக்கு தைரியமா இருக்கும். சட்டத்தை நம்புவோம். நாம நாளைக்கு வரைக்கும் காத்துட்டு இருப்போம்னு அவன்கிட்ட நான் சொல்லிட்டு போறேன். நீங்க தான் பார்க்க முடியாதுன்னு சொல்றேன்ல, புரிஞ்சுக்கோ. அது எப்படி சார் பார்க்க முடியாது? நீங்க சொன்ன எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து பேசுங்கன்னு சொன்னீங்க, போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டேன். லாயர் அப்பாயிண்ட் பண்ண சொன்னீங்க, லாயர் கிட்டயும் பேசிட்டேன். இந்த ஒரு விஷயத்தை நீங்க செய்ய முடியாதா? நான் ரிஷியை மீட் பண்றதுக்கு நீங்க அலோ பண்ணியே ஆகணும். ப்ளீஸ் ப்ளீஸ் சார். சாரி, நான் கோவத்துல இருந்தேன். நான் அப்படி பண்ணிருக்க கூடாது. ஐ எம் சாரி அபவுட் தட். இன்ஸ்பெக்ஷனுக்கு இங்க கமிஷனர் வரப்போறாரு சார். அவர் முன்னாடியாவது கொஞ்சம் நல்லபடியா பிஹேவ் பண்ணுங்க. புரிஞ்சது இல்ல? சரிங்க சார். இருந்தாலும் நான் உங்களை இக்னோர் பண்றேன். அப்படி இருந்தாலும் நீங்க எனக்கு புரியல. திவாரி, இல்ல, பிரக்யாவா இருக்க முடியாது. இங்க அவ வரமாட்டா. கடவுளே, அவ இந்த இடத்துக்கு வர அளவுக்கு அவளுக்கு எந்த ப்ராப்ளமும்